சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி 2023 தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் பேசுகிற மாதிரியே இல்லை. ஆமாம், கரெக்டு தான் நினைக்கிறேன். அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியோ விஜயசாரி ட்ரோஃபியோ இல்லை ரஞ்சி ட்ரோஃபியோ முடிக்கிறாங்க அப்படின்னா ஓகே, அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அடுத்த வருஷம் என்ன சேஞ்ச் பண்ணணுங்கிற விஷயத்த வந்து நம்ம பேசுவோம்ல. ஆனால் சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் பேசவே முடியல. ஏன்னா ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் ரசிகனால கண்டிப்பா ஜீரணிக்க முடியாத ஒரு ரிசல்ட் தான் அந்த சீசன்ல அவங்களுக்கு கிடைச்சிச்சு. சரி, ஓகே, இதை முடிச்சுட்டு அடுத்து உடனே விஜயசாரி ட்ரோஃபி, சரி சையது முஸ்டாக் ட்ரோஃபி போய் நடந்துச்சு. பட் விஜயசாரி ட்ரோஃபில என்ன நடக்க போகுது? ஸோ ஓவரால் இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒயிட் பால் டீம் அப்படின்னா தமிழ்நாடு. சையது முஸ்டாக் ட்ரோஃபில அடி உடனே வருது விஜயசாரி ட்ரோஃபி, இதுல என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி சொன்னவங்களுக்கு ஆமா நினைச்ச மாதிரி பாத்தீங்களா செமிஃபைனல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஓவரால் இந்த விஜயசாரி ட்ரோஃபி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி ஆனதுக்கும் இந்த விஜயசாரி ட்ரோஃபி ஆனதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் பேச போறோம். அண்ட் இதன் தொடர்ச்சியா நிறைய தமிழ்நாடு கிரிக்கெட் பத்தின வீடியோஸ் உங்களுக்காக வரப்போது நான் பேச போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல விஜயசாரி ட்ரோஃபி 2023 தமிழ்நாடு ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த விஜயசாரி ட்ரோஃபி 2023 தமிழ்நாடு டீம் செமிஃபைனல்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. 2002, 2003, 2004, 2005, 2008, 2009, 2010 தொடர்ச்சியா 2016, 2017 5 முறை அதிக முறையாக விஜயசாரி ட்ரோஃபியை வென்ற ஒரே அணியாக தமிழ்நாடு டீம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த தடவை ஒரு கர்நாடகா அவங்க ஃபைனலுக்கு போனாலோ மேபி அந்த ரெக்கார்டை வந்து முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மும்பைக்கு கிடையாது. கர்நாடகா 4, மும்பை 4. பட் மும்பை வந்து இந்த தடவை நாக் அவுட்ஸ்லேயும் தமிழ்நாடு கிட்ட தோத்து வெளியில போயிருக்கிறாங்க. பட் அந்த பக்கம் ராஜஸ்தான் கர்நாடகா தெரிஞ்சிடும். அதுல ஒருவேளை கர்நாடகா ஜெயிச்சு ஃபைனல்ல ஹரியானா ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஒயிட் பால்ல தோத்ததே இல்லையா பெருசா. 2019 வந்து சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி லாஸ்ட் பால் ஞாபகம் இருக்குது. விஜய் சங்கர் இப்படி அழுதுட்டு அப்படி போவார் மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்புறம் 2019 தான் அதே செமிஃபைனல் நினைக்கிறேன் பெங்களூர்ல சின்னசுவாமி ஸ்டேடியம்ல கர்நாடகாவுக்கு அகேன்ஸ்டா தமிழ்நாடு தோப்பாங்க. அது ஒரு ஞாபகம் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் கிட்ட 2021-22 சீசன்ல இவர் ரிஷி தவான் கேப்டன்சில நடக்கும். அது ஒரு மேட்ச் பேட் லைட்டின் காரணமாக மேட்ச் நிறுத்தப்பட்டு ரிசல்ட் வந்து மத்திய பிரதேஷுக்கு சாதகமாக கொடுப்பாங்க. ஆக்சுவலி அது வந்து மாதிரி அன்ஸ்டாப்பபிளா போயிட்டு இருப்பாங்க. அது ஒன்று நடந்துச்சு. இது தவிர்த்துட்டு சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி விஜயசாரி ட்ரோஃபி இடையில வந்து வின் பண்ணல. இது வின் பண்ணாங்க. சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி தான் வின் பண்ணாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒயிட் பால்ல வந்து தமிழ்நாடு ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல் டீமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்க முடியுது. பட் ரெட் பால் அது கிடைக்க மாட்டேது. பட் இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயசாரியில வந்து கேப்டனா தினேஷ் கார்த்திக் அவர்களை போட்டாங்க. அதோட இம்பாக்ட் கூட இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல அவரோட டெசிஷன்ஸ் பிரதிபலிச்சுது. தினேஷ் கார்த்திக்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சில பல விஷயம் எப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ஸோ பார்த்தாரு, பாதிலே கட் பண்ணிட்டு எப்பா இந்த பக்கம்லாம் திரும்ப பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்பின்னர், ஒரு சித்தார்த் பனிமாறன், சாய் கிஷோர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருண் சக்கரவர்த்தி, தேவைப்பட்ட மிடில் ஓவர்ஸ்ல ஒரு பாபா அபிரஜித்னு சொல்லிட்டு ஒரு 30+35-37 ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னு. மீது தேவைப்பட்ட ஃபாஸ்ட் விஜய் சங்கர் வச்சும் நட்ராஜனை வச்சு நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு நட்டு ஒரு 10, விஜய் சங்கர் ஒரு 4 இல்லை 5, 7 அது அப்ரஜித்தோட ஓவர் அடி வாங்குறத பொறுத்து அவரோட கேப்டன்சி தெரிஞ்சிச்சு. கேப்டன்சி தாண்டி பேட்டிங்ல தெரிஞ்சிச்சு. அண்டர் ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஜெயிச்சா ஆகணும் அப்படிங்கிற மேட்ச் பரோடாக்கு அகேன்ஸ்டா மத்திய பிரதேஷ்க்கு அகேன்ஸ்டாலாம் அவரோட பேட்டிங் நல்லா பிரதிபலிச்சது. நல்லா ஸ்ட்ரைக் ரேட் பிளஸ் நல்ல ஒரு பினிஷராவோ பிரதிபலிச்சாரு. ஆர்சிபி அவரை ரிட்டைன் பண்ணதுக்கான ஒரு பலன் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு பக்கம். பட் தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல கேப்டனாவும் நல்ல பேட்டராகவும் நல்ல பினிஷராகவும் நல்ல விக்கெட் கீப்பராகவும் நல்ல கைடராகவும் அவர் ஆல்மோஸ்ட் இருந்தாரு. டாஸ் தோத்தாங்க தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ குட்டியா தான் இருக்கும் இந்த மேட்ச் பத்தி நம்ம செமிஃபைனல் பத்தின ஒரு அனாலிசிஸ். ஆக்சுவலி டாஸ் தமிழ்நாடு விட்டுட்டாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடுக்கு ஒரு டாஸ் வந்திருந்ததுன்னா மேபி ரிசல்ட் வந்திருந்திருக்கலாம். பட் ஆனாலும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், தமிழ்நாடு ஃபைனல் போயிருந்தா அது இன்னும் கஷ்டம். அண்ட் எஸ்பெஷலி கர்நாடகா வந்தா தமிழ்நாடுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஏங்கிறத அப்படி போக நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும், அதாவது செமிஃபைனல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்டு வந்து ஏர்லி நியூ பால்ல ஓகேங்களா ஒரு ஆங்கிளை கிரியேட் பண்ணி உள்ள கொண்டு போயிட்டு திரும்பி வெளில எடுத்துட்டு போயிட்டு உள்ள போட்டுட்டே இருந்தாரு.
ஹரியானாவோட டெம்ப்ளேட் முதல் 10 ஓவர் அடிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கிராஜுவலாக தூக்கிட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 ஓவர் செம்மையாக வச்சு அடிச்சிருவாங்க. அதுதான் அவங்களோட பிளானு. ஒரு பக்கம் நட்ராஜன் அவங்க லீவ் பண்ணி ஆடிட்டே இருந்தாங்க. ஏர்லியா ஒரு ஸ்பின்னரை உள்ள கொண்டு வந்தாலும் சித்தார்த் மணிமாறன் கையில பால் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் சாய் கிஷோர் கையில பால் கிடைச்சிச்சு, வருண் சக்கரவர்த்தி கையில கிடைச்சிச்சு. என்னாச்சுன்னா நோமன்ஸ்லால நிறைய அடிச்சாங்க. விஜய் சங்கர் நிறைய ஷார்ட் பால் போடும்பொழுது ஃபார்வர்ட் ஷார்ட் லெக், ஃபார்வர்ட்ல 2 ஃபீல்டர், டீப் ஸ்கொயர் லெக்ல 2 ஃபீல்டர்லாம் வச்சிருந்தாங்க. ஆனாலும் நோமன்ஸ்லால நிறைய விழுந்துச்சு, முட்டி போட்டு ஹிமன்ஷு ராணாலாம் மிடு விக்கெட் திசையில 2-3 4 6 படா அங்க 4லாம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்ட் செட் வைக்கல. பட் கொஞ்சம் ரன்ஸ் ஈஸியா உங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம் கம்பேரிட்டிவ்லி செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ ரன்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அவங்க சூப்பரா பிளே பண்ணாங்க. ஓகேங்களா, சூப்பரா பிளே பண்ணாங்கிற ஒரு பக்கம்னா இந்த பக்கம் தமிழ்நாடு டீசெண்டா பவுல் பண்ணாங்க. பட் எஸ்பெஷலி லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்து ரன்ஸ் நிறைய போச்சு. ஓகேங்களா, நட்டு ரன்னர் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு பக்கம். அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸோ ஏர்லியா விக்கெட்ஸ் விட்டாங்க. ஹரிநிஷாந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இவரு சாய் சுதர்ஷன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாரு. பிரதோஷ் ரஞ்சன் பவுலர் கிடையாது. நிதிஷ் ராஜகோபாலும் இந்த பக்கம் ஹரிநிஷாந்தும் இருந்தாங்க. 11ஸ்ல ஹரிநிஷாந்த் இருந்தாரு. போன மேட்ச்ல பாபா அபரிஜித் வந்து குவார்டர் ஃபைனல்ல ஓப்பனரா இருந்தாரு. பட் இப்போ அவரோட பிளேஸ்ல அவர் வந்தாரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஜக்கி அண்ட் நிஷாந்த் ஸ்டார்ட் பெருசா கிடைக்கல. ஜக்கி கொஞ்சம் ரிதமுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாரு, பார்க்க முடிஞ்சாச்சு, கிடைச்சிச்சு. பட் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் இந்திரஜித் நின்னாரு, கஷ்டப்பட்டு அடிச்சாரு, அவருக்கு காயமாயி வந்து அடிச்சாரு. தனித்தனியா நம்ம பேசுவோம். ஸோ தமிழ்நாடு வந்து தோத்தாங்க. ஸோ ஓகேங்க, மேட்ச் பொறுத்த வரைக்கும் தாங்க. பட் எனக்கு ஏதோ மேட்ச் சுருக்கத்தை தாண்டி அனாலிசிஸ் பண்ணலானே தோணுச்சு. நான் வந்து தமிழ்நாடு ஃபைனல் போயிருந்தாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, தமிழ்நாடு இந்த சீசன் ஃபுல்லா எப்படி ஆடினாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நான் என்னதான் நான் ஆன்சர் எழுதினாலும் நான் ஸ்டெப்ஸ் சொல்லிடணும்ல. தமிழ்நாடுக்கு ஓப்பனிங் இந்த வருஷம் அமையல. சாய் சுதர்ஷன் கோவாக்கு அகேன்ஸ்டா ஒரு 100 அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100ல ஒரு டீசென்டான ஸ்கோர் இல்லை. ஓகேங்களா, அவர்கிட்ட இருந்து சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து. பட் ஆனா இந்த சீசன் ஃபுல்லாவே தமிழ்நாடு வந்து விளையாண்ட இடங்கள்ல வந்து 84 ஆப்பரண்ட் அவுட் ஆக்கிடுவாங்க, இல்லைன்னா 124க்கு தமிழ்நாடு ஆல் அவுட் ஆயிடுவாங்க, இல்ல 200 தாண்ட மாட்டாங்க. 300 தாண்டவே இல்லை இந்த தடவை தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ இந்த பக்கம் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓப்பனர்களா வந்து விஜய் சங்கர், சாய் சுதர்ஷனும் வந்து ஜெகதீஷனும் இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆமா, என்னன்னா நாராயண் ஜெகதீஷனுக்கு இந்த சீசன் வரல, செல்ஃப் எடுக்கவே இல்லை. சைடும் ஸ்டாக் ட்ரோஃபிலையும் செல்ஃப் எடுக்கவே இல்லை. போன சீசன்ல 100 அடிச்சாரு. பட் இந்த தடவை 200 ரன்களுக்கு மேல தாண்டறதுக்கு அவர் ஓவரால் திணறிக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஆக்சுவலி தமிழ்நாடுக்கு அந்த ஸ்டார்ட் கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னன்னா அப்ரிஜித்தே வந்து ஓப்பன் பண்ணி இருந்திருக்கலாம், நிதிஷ் ராஜகோபால் வந்து 1 டவுன் வந்திருக்கலாம், ஹரிநிஷாந்த் மேபி நீங்க வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஓகே, அவர் விஐபி ட்ரோஃபில நல்லா பிளே பண்ணாரு, லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்தாரு. அந்த பக்கம் தமிழ்நாடு வந்து வெளியில கூப்பிட்டு போகும்போதெல்லாம் அவர் நல்லா இப்போ ரீசெண்ட் பாஸ்ட் டைம் நல்லா பிளே பண்ணிருக்காரு, அதுக்காக கொடுத்துருக்கலாம். ஆனா அப்ரிஜித் எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரெஷரை சரியா ஹேண்டில் பண்ணுவாரு எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த இடத்துல ஹரிநிஷாந்த் அண்ட் விட்டாரு. அண்ட் அந்த ஓப்பனிங் அதான் சொல்றல, அங்க மேல ஓப்பனிங் ஒரு பிரச்சனை வருது, அதை அடைச்சா கீழே மிடில் ஆர்டர் அந்த தண்ணி வரும், ஓட்ட வரும். மேல ஓவரால் பேட்டிங்கே ஓட்ட தாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ ஜக்கி அண்ட் சாய் சுதர்ஷன் த்ரூ அவுட் அந்த சீரீஸ்ல அவ்வளவு சிறப்பாக விளையாடல. அண்ட் சாய் சுதர்ஷன் ஒரு 100 அடிச்சாரு. பட் ஜக்கி ஓவரால் செல்ஃப் எடுக்கவே இல்லை, தடுமாறிட்டே இருந்தாரு. ஃபுட் மூவ்மெண்ட் இல்லை, கால் அப்படி நேரா குச்சி இந்த குச்சி இப்படி ஆடிட்டு அப்படி ஆடிட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நாராயண் ஜெகதீஷன் அவர்கள் வந்து ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட் ஒன்று ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா எப்படி ஆல்ரவுண்டரா வந்து ஒரு பேட்டிங்ல காம்பன்சேட் பண்ண முடியாதாலும் பவுலிங்ல காம்பன்சேட் பண்ணிட்டு போயிடுவார்ல, அதே தான் வந்து பாபா அபரிஜித் வந்து ஓவரால் இந்த சீசன் ஃபுல்லா பண்ணியிருந்திருக்காரு. மேட்ச்க்கு 2 விக்கெட்டுங்க. மிடில் ஓவர்ஸ்ல கில்லாடி. ஆக்சுவலி ஃபைனல் விக்கெட் எடுக்கல, ஆனா ஃபைனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கலா அவர் இருந்தாரு. ஸோ ப்ரெஷர் அவர் போட்டாரு. மெய்டன் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இவரு சைடு போட்டுட்டு இருந்தாலும் பட் மிடில் ஓவர்ஸ்ல வந்து இவர் நல்லா போட்டுட்டு இருந்தாரு, அதை பார்க்க முடிஞ்சது. சொல்றதுல ஜடேஜா மாதிரி பேட்டிங்ல இருந்தாலும் பவுலிங் காம்பன்சேட் பண்ணாரு. பட் தமிழ்நாடுக்கு தேவை பேட்டிங் தான். இப்போ ஷாருக் கான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரோடாக்கு அகேன்ஸ்டா ஒரு 31 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ பேட்டிங்கே மறந்த மாதிரி ஷாருக் கான் வந்து விளையாண்டதை பார்க்க முடியுது. பட் ஷாருக் கானுக்கு வந்து கரெக்டா மிடு விக்கெட் ஃபீல்டரு ஷார்ட்டா போடுறாங்க, அது கரெக்டா நிக்க வச்சு எடுத்தாங்க. ஷாருக் கான் ஐயோ தப்பட்டுடா அப்படின்னு போனாரு. ஸோ ஷாருக் கான் நின்று தான் மேபி கையில், ஏன்னா 88 பாலுக்கு 120 ரன்லாம் அடிக்க முடியாது. ஆனால் அடிக்கலாம், விக்கெட் இருக்குது,
ஓகேங்களா. அதாவது ரன் ரேட் வந்து நான் கரண்ட் ரன் ரேட் 4 போனாலும் ரெக்ரூட் ரேட் 8 போனாலும் அடிக்கலாம், டபுளாக அடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் அங்கே ஷாருக் கான் அவுட் ஆயினோடனே எல்லாரும் ஹோப் அப்படி சுத்தமாக போச்சு. தினேஷ் கார்த்திக் அவுட் எடுத்தது பார்த்தீங்கன்னா அவரோட XRCB பவுலர் ஹர்ஷல் பட்டேல் தான் விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் டெவோத்தியாவை அங்கே வந்து சாய் கிஷோர் விக்கெட் எடுத்தார். 2 பேருக்கு GT தான், பட் ரொம்ப டேஞ்சரான ஒரு ராகுல் டெவோத்தியாவோட விக்கெட் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நட்டுவை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆக்சுவலி விக்கெட் எடுத்தாரு, நியூ பாலில் விடுங்க. பட் டெத் ஓவரில் வந்து நட்டு கொஞ்சம் சிறப்பாக ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் பண்ணுறது இல்லையோன்னு எனக்கு பர்டிகுலராக தோணுது. ஸோ நட்டுவை பொறுத்த வரைக்கும் நட்டு சைது முஸ்டாக் ட்ரோஃபிலையும் சரி அண்ட் விஜயசாகர் ட்ரோஃபிலையும் சரி எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்காருன்னு எனக்கு தெரியல. ஒரே மேட்ச் லக்னோவில் இதுக்கு முன்னாடி T20 மேட்ச்சு இவர் இந்தியா ஃபார்மர் கிரிக்கெட்டர் இருப்பார் வசீம் ஜாஃபர், அவர் கோச்சா இருந்தார். அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா பவுலிங் பண்ணும்போது 4 கொடுக்கல. அதனால வந்து அந்த லாஸ்ட் ஓவர் வந்து நட்டு யார்க்கரெல்லாம் போட்டு அந்த மேட்சை வின் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து நட்டு சிறப்பாக லாஸ்ட்டாக இது எப்பயோ இப்போ ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் ஒரு மேட்ச் ஒன்று ரன் அவுட் பண்ணி வின் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் லாஸ்ட் ஒரு சைது முஸ்டாக். ஸோ ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு மேட்ச் மட்டும் அவர் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு பேட்டிங் செட் ஆகலை, மிடில் ஆர்டரி பேட்டிங் செட் ஆகலை, கீழே பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் அவ்வளோ சிறப்பாக செட் ஆகலன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மேட்ச்லேயும் இல்லை, பட் டெத் ஓவரில் மட்டும் கொஞ்சம் நட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நல்லா கன்சிஸ்டண்டாக பவுல் பண்ணால் ஸோ சிறப்பாக இருந்திருக்கும். பட் ஓவரால் மேலே பேட்டிங் ஸோ மொத்தமாக வழிக்கிடுச்சு. மொத்தமாங்கிறத தாண்டி இந்திரஜித் தினேஷ் கார்த்திக் தாண்டி மற்றவங்க எல்லாரும் மொத்தமாக வழுக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த பக்கம் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்பின்னர்ஸ் அண்ட் நான் ஃபாஸ்ட் பவுலிங் சேர்த்துக்கிறேன், சாண்டி சேர்த்துக்கிறேன், நட்டையும் சேர்த்துக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நான் சித்தார்த் மணிமாறன் கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அவர் வந்து நாக் அவுட்ஸ்ல நீங்க கொண்டு வர்றாங்க, நாக் அவுட்ஸ்ல கொண்டு வந்து சூப்பரா போட்டாரு, ஒரு மாதிரி ஒத்துழைச்சாரு. மத்திய பிரதேஷ்க்கு அகேன்ஸ்டாவும் சரி அது ஒரு டூ ஆர் டை மேட்ச், அங்கேயும் வந்து ஒரு 39 ரன் ஓகேங்களா, ரன்னு கொடுக்கல. பட் 39 ரன் விக்கெட் எடுக்கல. பட் 39 ரன் ரொம்ப கம்மியா. ஏன்னா தமிழ்நாடு அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா 195 அடிச்சாங்க. பட் அதுல எல்லாரோட கைகளும் ரொம்ப முக்கியம். கை ஒருத்தவங்க புடிய விட்டாலும் மேட்ச் போயிடும். பட் அந்த இடத்துல வந்து சித்தார்த் மணிமாறனோட பவுலிங் அண்ட் அதே நேரத்தில் மும்பைக்கு அகேன்ஸ்டா 2 விக்கெட், இந்த பக்கம் பேக் டு பேக் 2 மெயின் போட்டாரு. கிட்டத்தட்ட 3வது ஓவர்ல தான் வந்து ரன்னே வந்துச்சு. ஸோ சித்தார்த் மணிமாறன் போடுற TNPல இருந்து நீங்க பார்க்கும்போது இங்க வந்து பார்க்கும்போது தமிழ்நாடுல அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா ஆஃப்டர் சாய் கிஷோருக்கு அப்புறம் பெஸ்ட் ஸ்பின்னரா அவர் இருந்துகிட்டு இருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இருக்கிற ஹைட் பிளஸ் ஆம்பால் அதை வச்சு ஒரு சும்மா தெருக்கி விட்டுட்டு இருக்காரு சித்தார்த் மணிமாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி இந்த விஜயசாகர் ட்ரோஃபியோட லீடிங் விக்கெட் டேக்கரு, மிஸ்ட்ரி ஸ்பின்னரு. அவர் நல்லாவே விக்கெட் எடுத்தாரு, விக்கெட் எடுத்தாங்க. என்னன்னா அவர் எப்படி அடிச்சாங்கன்னா அவர் போடுறாரு, அவங்க தூக்கி அடிக்கிற மாதிரி தெரியும், இல்ல அவுட் ஆகிற மாதிரி தெரியல, சரிடான்ட்டு அப்பதான் தூக்கி போட்டாரு. அப்புறம் தான் அவர் அடிக்கவும் செஞ்சாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி மேட்சுங்கிறத தாண்டி கடைசியா நாகாலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு 5 எடுத்தாரு. அப்படியே கீழே எங்கேயோ இருந்தாரு, குப்புன்னு மேல தூக்கி விட்டுடுச்சு. இவராது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி. பட் இன்னொருத்தர் சாய் கிஷோர்னு ஒருத்தர் இருக்காரு. நான் அவரை பத்தி ஆல்ரெடி நிறைய தடவை ட்விட்டர்ல பேசிட்டேன். அப்புறம் வீடியோவும் ஒன்று பண்ணோம், ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணோம். மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட், 5 ஃபர்லாம் எடுக்கல, 4 ஃபர்லாம் எடுக்கல. பட் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் சொல்லிட்டு ஒரு இந்தியாவோட தமிழ்நாடோட ஒரு ஸ்பின் பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணி கொண்டு போறதுனா அது சாய் கிஷோர் தான் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய் கிஷோரோட பவுலிங் ஸோ மேட்ச் பை மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர். பட் பேட்டிங்ல செமிஃபைனல் நல்லாவும் பிளே பண்ணாரு அந்த பக்கம். அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவர் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. சாய் கிஷோர் இந்த சீசன்ல தமிழ்நாடோட சிறந்த ஒரு பிளேயரை நான் செலக்ட் பண்ணுவேன். கூட அவருக்கு போட்டி போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரஜித் வருவாரு ஓகேங்களா. பட் நட்டு வந்து ஃபாஸ்ட் பவுலிங், அதாவது நியூ பால்ல, அதாவது சந்தீப் வாரியர் இருக்கிறாரு, ஆனாலும் நட்ராஜன் எதுக்கு அப்படிங்கிறது. இப்போ நட்ராஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முட்டுமாங்கிறத தாண்டி ஒரு ஆங்கிளை கிரியேட் பண்ணி திரும்பி உள்ள கொண்டு வந்து நல்லா போட்டுட்டு இருக்கிறார். ஸோ நட்டு நியூ பால் நல்லா போட்டாலும் டெத் ஓவர்ல வந்து ஸோ 10 ரன்னுக்கு மேல 15 ரன்னுக்கு மேல அவர் கொடுத்து ரன்களை வாரி வழங்குறாரு. அது மட்டும்தான். ஸோ பாசிட்டிவான விஷயம் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடோட பவுலிங் வேற மாதிரி இருந்துச்சு அண்ட் டீசெண்டா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுல தான் சொல்லுவேன்ல, ஸோ தினேஷ் கார்த்திக் நம்புறாரு ஓகேங்களா. எங்க டீமோட ஸ்ட்ரென்த் எங்களுக்கு என்ன வரும், ஸ்பின்னர் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அதுக்கு இவங்களுடைய பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் சூப்பர்வா இருந்துச்சு அப்படிங்கிறதையும். பட் சைடு ஓடி போயிட்டு பின்னாடியே ஒரு பிடிச்ச கேட்ச், ராகுல் டெவோத்தியா முக்கியமான விக்கெட்டு. அவர் இது வரைக்கும்
ஹரியானா ஒரு 270 ரன் அடிக்கிறாங்க, 230 300 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா அதில் 70-80 ரன் வந்து டெவோத்தியாவோடது வந்துடும். பட் டெவோத்தியாவோட விக்கெட் எடுத்தாரு, செம்மையா இருந்துச்சு. இந்த பக்கம் சாய் கிஷோர் அவர்கள் அது ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்திரஜித் ஆக்சுவலி செமிஃபைனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் இன்னிங்ஸில், அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்திரஜித் வந்து வாயில கட்டு போட்டுருப்பாரு. ஓகேங்களா, கட்டு போட்டு தான் நீங்கள் பேட்டிங் பண்ணாரு. கிட்டத்தட்ட ரொம்ப சீக்கிரமாகவே வந்தார், ஒரு 10வது ஓவர் கிட்டத்தட்ட வந்தார் நினைக்கிறேன். வந்துட்டு திரும்பி 40வது ஓவர் தான் அவர் போனார். என்ன ஆச்சு இந்திரஜித்துக்கு அப்படின்னா, மிட் இன்னிங்ஸில் வந்து ஒரு ஐஸ் பாத் எடுத்துருந்துருக்கிறார். எடுக்கும்பொழுது பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாரு. வழுக்கி விழுந்தனால இவருக்கு வந்து இங்கே நாக்கில் அடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடி, அதுக்கப்புறம் இந்த உதடுலாம் இருக்குல்ல, உதடு உள்ள வெளியில் இங்கெல்லாமே அவருக்கு அடி ஆயிடுச்சு. ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். சரி, அதை மேனேஜ் பண்ணி பேட் பண்ண வந்தார். பேட் பண்ணி ஸோ ஒரு 50. ஓகேங்களா, ஸோ யாராக இருந்தாலும் இல்லை நான் இன்னைக்கு ஆடலை அப்படி சொல்லி போயிருந்திருப்பாங்க. இல்லை நான் பேட் பண்ணலை, ஆக்சுவலி பவுன்சர்ஸ்லாம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃபீல்டில் வந்துட்டு போயிருந்திருப்பாங்க. பட் இந்திரஜித் அதை பண்ணலை. இந்திரஜித் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக நீங்கள் வந்து மத்திய பிரதேஷுக்கு அகேன்ஸ்டா இது டூ ஆர் டை மேட்ச், அந்த மேட்ச் ஆகட்டும், செமிஃபைனலில் மும்பைக்கு அகேன்ஸ்டா சேசிங்கில் ஒரு 100 அடிச்சதாகட்டும், அண்ட் இன்னைக்கு ஒரு 50 ஆகட்டும். ஸோ இந்திரஜித் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல யாராவது ஒருத்தங்க எடுங்கப்பா. நான் ஆல்ரெடி ட்வீட் போட்டிருந்தேன், இந்திரஜித் அப்ரஜித்துக்கு வந்து இந்த இந்தியா ஏ காலப் ஏன் கிடைக்க மாட்டுது, அது கொடுக்கலாமே மிடில் ஆர்டரில் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அகெயின் இந்திரஜித் செமிஃபைனல்லையும் அண்ட் நாக் அவுட்ஸ்லையும் அவர் அடித்தது, ப்ளஸ் முக்கியமான மத்திய பிரதேஷுக்கு அகேன்ஸ்டாக அவர் அடித்ததும் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 6 ஷாட் அப்படி இப்படி முன்னாடி வாங்கி இப்படி தூக்கி ஒன்று அடிப்பார். நல்லா இருந்துச்சு அவர் ஆன ஒவ்வொரு ஷாட்ஸும். அண்ட் எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதில் மீறி ஆஃப் சைடில் ஏறி அடிச்சு, லெக் சைடில் அடிச்சு, ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சு, லெக் சைடில் மிடுவிகள் அடித்த ஒரு ஷாட் சூப்பராக இருந்துச்சு. ஆஃப் சைடில் ஒன்று அடித்தார், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சீக்கே ஷாட்ஸ்லாம் இந்திரஜித் இப்போ சூப்பராக ஆடுறாரு. ஓகேங்களா, பட் இந்திரஜித் பொறுத்த வரைக்கும் அவரோட கமிட்மெண்ட் லெவல், அவரோட பேஷன் அண்ட் அவரோட ஆட்டிடியூட் வேற மாதிரிங்க. ரெஸ்பெக்டுங்க, சல்யூட்டுங்க இந்திரஜித். எனக்கு தெரிஞ்சு 2002 ஆண்டிகா டெஸ்ட் மேட்ச்ல அனில் கும்ப்ளே அவர்களுக்கு வந்து தலையில அடிபட்டுரும். அந்த கட்டு போட்டுட்டு கிட்டத்தட்ட பல ஓவர்ஸ் வந்து பவுலிங் போடுறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 ஓவர் வந்து இந்த பக்கம் இந்திரஜித் பேட் பண்ணியிருக்கிறார். ஸோ அதுதாங்க கிரிக்கெட், அதுதாங்க இந்திரஜித், அதுதாங்க ஒரு இந்திரஜித்தை வந்து அடுத்தடுத்துக்கு கொண்டு போகணும்னு நான் பிலீவ் பண்றேன். இந்திரஜித் சோஃபார் இந்த சிம்பத்தி அபியோகத்தை வாயில கட்டு போட்டு தலையில கட்டு போட்டு அதுக்காகலாம் கிடையாது. ஓகேங்களா, பட் இந்திரஜித் உண்மையாலுமே இந்த சீசன்ல தமிழ்நாடுக்காக நல்லா பேட் பண்ணியிருக்கிறாரு. லீடிங் ரன் ஸ்கோரர் அவர் தான். அண்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டரும் கூட. ஏன்னா நம்ம நிறைய தடவை அவரோட பேட்டிங் பார்த்துருக்குறோம். அண்ட் இப்போ 100 250 மத்திய பிரதேஷுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி 3 மேட்ச்சில் தமிழ்நாடுக்காக நின்று விளையாண்டுருக்கிறாரு. அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, ஷாருக்கான் ஒரு வேளை இந்திரஜித் கூட இருந்திருந்தா இந்த ஸ்கோர் வந்திருக்கும். ஏன்னா இந்திரஜித் வந்து ஷாருக்கான் கிட்ட இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார், சாய் கிஷோர் கிட்ட அடிக்கலாம்டா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிறதும், தினேஷ் கார்த்திகோட அவர் போட்ட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமானது. ஒரு 50 ரன் இங்கே ஒரு 30 ரன் அப்படிங்கிறதெல்லாமே வந்து. ஸோ இந்திரஜித் வந்து இதயத்தில் நின்று விட்டார். ஸோ பேட்டிங்கில் இந்திரஜித் அப்படின்னா பவுலிங்கில் நீங்கள் சாய் கிஷோர். ஸோ கண்டிப்பாக பிரித்து இந்த சீசனில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் போனாராம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவருக்கு காமிச்சாங்களாம், ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்களா, திரும்பி வந்துடுவாங்களாம். தலைவா ரஞ்சி ட்ரோஃபிலாம் இருக்குது, நீ வராமலாம் கஷ்டம் தான். ஸோ நீ வா, மிடில் ஆர்டரில் வந்து ஆடுங்க. இந்திரஜித் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிவாங்க. ஓகேங்களா, ரஞ்சி ட்ரோஃபி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ரெட் பால் கிரிக்கெட்டில் உங்களோட உதவி தமிழ்நாடுக்கு தேவை. ஸோ ரெக்கவரி ஆகி வாங்க, கெட் வெல் சூன். இது ஒரு பக்கம் அப்படின்னா, விஜய் சங்கர் அவர்கள் வந்து மும்பைக்கு அகேன்ஸ்டா எக்கனாமிக்கலா அவர் பவுலிங் எக்கனாமிக்கலா இருக்குது. பட் பேட்டிங்ல அந்த அளவுக்கு அதை யார் இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணல. பட் செமிஃபைனல் வந்து ஒரு 51 அடிச்சாரு. பாபா அப்ரஜித் வந்து செமிஃபைனல்ல ஓப்பனரா ப்ரொமோட் பண்ணாங்க. அது ஒரு 41 அடிச்சாரு சேசிங்ல. இன்னும் 290 ஸ்கோர் 40ங்கிறது வந்து ஒரு 60-70 மாதிரி. ஸோ இந்த இடத்துல இந்திரஜித், பிரஜித் அண்ட் இவங்களெல்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகேங்க. செமிஃபைனல்ல எதனால தோத்தாங்க அப்படின்னா, ஹரியானாவோட பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹரியானாவோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா, ஹரியானாவோட பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு, ஹரியானாவோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இவங்கள விட அவங்க பெஸ்ட்டாக போட்டலாம், இவங்கள அவங்க பெஸ்ட்டாக போடலாம் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஓகேங்களா, அவங்க டிசிப்ளினாக போட்டாங்களா? தமிழ்நாடு டிசிப்ளினாக தான் போட்டாங்க. பட் ரன்னு வந்து அவங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, திருடிக்கிட்டே இருந்தாங்க.
அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்டார்ட் கூட கிடச்சிருந்துச்சுன்னா தமிழ்நாடு டெஃபினட்டாக ஒரு மாதிரி போயிருந்துருப்பாங்க. முதல் 10 ஓவரில் வந்து ஸோ தமிழ்நாடு பவர் பிளேயில் ஜெகதீஷன் வேஸ்ட் பண்ணிட்டாரு அண்ட் விஜய் சங்கர் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒருவேளை அவங்க இல்லை அப்படின்னா அந்த ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து மேபி தமிழ்நாடு வந்து இன்னும் க்ளோஸாக கூட வந்திருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு பவர் பிளேயை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பவர் பிளே வேஸ்ட் பண்ணதை தாண்டி பவுலிங் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் பேட்டிங்கில் வந்து இது பேட்டிங்கில் அடிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ராஜ்கோட்டில் இதுக்கு முன்னாடி தானே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆடுவாங்க. பட் அங்கே அண்டர் ரைட்ஸில் பேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுல, அதே மாதிரி தான் இங்கே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ பிச் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் திரும்பிச்சு அண்டர் ரைட்டில். ஆமாம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் டோட்டலாக விக்கெட் வித்தியாசமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருந்துச்சு. என்னமோ தெரில, செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. தமிழ்நாடு ஆனதுனாலாம் கிடையாது, பட் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகேங்க. தமிழ்நாடு செமிஃபைனல்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. பட் ஹெட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு டீம் ஒன்ஸ் அகெயின். ஏன்னா தினேஷ் கார்த்திக் உள்ளே வந்தார். உள்ளே வந்து ஸோ நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணார். ஓகே, கப்பு அடிக்க முடியல 6வது முறையாக, ஆனால் செமிஃபைனல் வரைக்கும் தமிழ்நாடு கொண்டு வந்தார். இந்த என்ன சொல்கிறது, இந்த கேம்பெயினை ஓரளவு நல்லா டீசெண்டாக முடிச்சு கொடுத்தாரு அவரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இந்திரஜித், சாய் கிஷோர், வருண் சக்கரவர்த்தி, நடராஜன், சாண்டி அதாவது சந்தீப் வாரியர், தினேஷ் கார்த்திக், அப்புறம் பாபா அபிஜித், விஜய் சங்கர். ஸோ இவங்க மூலமாக சித்தார்த் மணிமாறன் இவங்க மூலமாக இந்த விஜயசார ட்ரோஃபி தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல விஜயசார ட்ரோஃபியாக நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ எல்லாருமே ஒன்று நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு கிடைச்சா விஜயசாரியே சைது முஸ்டாக் ட்ரோஃபி தான் கிடைக்கும். சைது முஸ்டாக் ட்ரோஃபிலையும் ஜீரணிக்க முடியாத தோல்வி. விஜயசாரியில் வேற இப்போது செமிஃபைனல்லேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்தது ரஞ்சி ட்ரோஃபியில் ரெட் பாலில் வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ண போகிறாங்களோன்னா செமிஃபைனலில் நாக் அவுட்ஸ் போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாரும் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் யாரோ அவ்வளோ பெரிய நம்பிக்கை வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு நம்பிக்கை வைங்க, தமிழ்நாடெல்லாம் முடியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பார்ப்போம். டன். இந்த வீடியோ தான் நிறைவடையுது. ஃபுல்லாக மேட்ச் பார்த்தேன். அண்ட் ஹரியானா அவங்க தகுதியானவங்க, டைட்டில் வின் பண்ணுறதுக்கு அவங்களா இல்லை ராஜஸ்தான் தகுதியானவங்களான்னு தெரியல. பட் ஃபைனல் போகிறதுக்கு அவங்க தகுதியானவங்க. ஒரு மேட்ச் கூட அவங்க தோக்கவே இல்லை. எல்லா மேட்சும் பெரிய மார்ஜினில் தான் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. ரன்கள் அடிப்படையில், விக்கெட் அடிப்படையில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்க. ஒரு பக்கம் ஹர்ஷல் பட்டேல், ஆக்சுவலி தீப் அவங்களுக்கு வந்து இவங்க இல்லை, அதாவது யுஸ்வேந்திர சக்கர் இல்லாமல் இந்த டீம் சூப்பராக பேட் பண்ணாங்க, அதாவது பவுல் பண்ணாங்க. ஹிமன்ஷு ராணா, அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷல் பட்டேல் நல்லா பவுல் பண்ணாரு, ராகுல் திவோத்தே நல்லா பவுல் பண்ணாரு. ஸோ ஓவரால் அவங்களோட எஃபோர்ட் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த சீசனில் தமிழ்நாடு டீம் வந்து ஒரு டீமாக ப்ளே பண்ணாங்க. ஓகேங்களா. ஒரு டீமாக ப்ளே பண்ணாங்க. தினேஷ் கார்த்திகோட கேப்டன்சியில் மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ப்ளே பண்ணாங்கிறதும் பார்க்கவும் ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபீல்டிங் இன்னைக்கு ஹரியானா சூப்பராக பண்ணாங்க. பவுலிங்கிறத தாண்டி ஃபீல்டிங் நிறையா பண்ணாங்க, நிறைய கட் பண்ணாங்க. ஒரு விஜய் சங்கர் ரன் அவுட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்துதான் நான் பார்க்குறேன். தென் இந்த வீடியோ நிறைவடையுதுங்க. ஓகேங்களா. சரி, பார்ப்போம். ஹெட்ஸ் ஆஃப் டு சோல்ஜர்ஸ், நல்லா ப்ளே பண்ணீங்க. அடுத்தது சீசனில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.